செல்லா உன்கிட்ட தான்டா பேசுகிறேன். நீ வந்து கல்யாணம் சொல்லும்போது எனக்கு ஐஸ்வர்யா கட்டி வைங்கன்னு சொன்னேன். நான் நீ சொன்ன மாதிரியே கட்டி வச்சுட்டேன். கடைசி வரைக்கும் அந்த ஐஸ்வர்யாவை கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் வாழணும். அப்பா காலத்துக்கு அப்புறமும் நீ சந்தோஷமாக வாழணும். நான் செல்லாவோட அம்மா பேசுகிறேன். அவன் சிறு வயசுலேருந்து இது 2 பையங்களுமே வந்து இந்த படிப்பை தான் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செல்லா வந்து ட்ராயிங்கில் இதில் எல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன். அதுபோல் வந்து கிருஷ்ணர் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பேன். இவனுக்கு வந்து இந்த கிருஷ்ணர் வந்து அவன் கேட்டபடி பொண்ணை அமைச்சு கொடுத்துருவாரு. எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைலாம் வளர்க்க தெரியாது. அதனால் பொம்பளை பிள்ளைலாம் பயப்படுவேன். ஆத்தாடியில் வளர்க்க முடியாது. கடவுள் எனக்கு 2 பையங்களை கொடுத்தாரு. அப்புறம் தான் காலங்கள் போக போக தான் பொம்பளை பிள்ளையோட அருமையாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் இந்த கொரோனா பீரியடில் தான் ரொம்ப தெரிஞ்சிச்சு. பொம்பளை பிள்ளையாட்டினா அப்படி பிள்ளைகளாட்டினா அவ்வளோ சிரமம் போல் இருக்குங்க. ஆனால் அதுக்கேற்ற அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு என் தெய்வம் விநாயகர் வந்து பிள்ளையார் எனக்கு 2 மகளாக கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு வந்து அந்த பொம்பளை பிள்ளைன்ற கவலை போச்சு. 2 எனக்கு மகளாக வந்ததுனால இனி என் லைஃப் வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே போல் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பேன். நான் என்ன சொன்னாலும் வந்து அதை கேட்டு அதன்படியே வந்து அதை பார்த்துக்கிடுவேன். அதே போல் இந்த பொண்ணையும் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். இந்த பிள்ளைகள் வந்து இந்த 2 பிள்ளைகளும் எங்களுக்கு நல்லா மூத்த மருமகளும் நல்லா கிடச்சிருக்கு. அது வந்து 2வது பிள்ளைகளும் வந்து அதே போல் வந்து நான் சாமி வந்து மாரியம்மன் மேலே நல்லா பக்தியாக இருப்பேன். அது வந்து எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த வீடியோ பார்க்குற 2 பையங்களும் அவங்க ஒய்ஃபை வந்து நல்லா வச்சுக்கணும் கடைசி வரைக்கும். அதுதான் அப்பா வந்து அவங்ககிட்ட சொல்கிறது. குடும்பம் நல்லா இருந்தால் நம்ம உயர்வாக போயிடலாம். சம்பாத்தியம் எல்லாமே குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே வந்துடும். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கணும். 2 பேரும் நான் ஒற்றுமையாக சொல்கிறேன். இது எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா 2 பிள்ளைகளும் அருமையான பிள்ளைகள் நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. இதை வந்து நீங்கள் வந்து காலம்புறா நல்லபடியாக வச்சு வாழணும். அவங்க கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் என்னுடைய சாமிகிட்ட நான் நல்லா வேண்டிக்கிறது. இதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நிச்சயதார்த்தம். இதே போல் நாளைக்கு கல்யாணமும் நல்லபடியாக சந்தோஷமாக நடக்கணும். இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் விநாயகர் பெருமானுக்கு அவர் ஸ்தலத்திலே கல்யாணம்னு நினச்சேன். அது யதார்த்தம் நடந்துருச்சு. இன்றைக்கி நிச்சயதார்த்தம், நாளைக்கு கல்யாணம். மங்கை மான்விழி அம்பகள் என் துளைத்ததென்ன, மங்கை மான்விழி அம்பகள் என் துளைத்ததென்ன, பாண்டி நாடனை கண்டு என் மனம் பசலை கொண்டதென்ன, நிலாவிலே பார்த்து வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, இடையில் மேகலை இருக்கவில்லை, நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா? ஹாய், நான்
ஐஸ்வர்யாவோட செகண்ட் சிஸ்டர். இல்லை நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க அப்படின்றதுனால அப்பாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு அக்கா, அதுக்கப்புறம் நான், எனக்கு அப்புறம் வந்து பாய் பேபி தான் வேணும் அப்படின்றது வந்து எங்கள் அப்பாவோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆக்சிடென்ட்லி அவங்க வந்து பாப்பாவாயிட்டாங்க. சரியா, அது வந்து தப்பு கிடையாது. பட் அப்பாவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுவுமே வந்து நானும் சின்ன பிள்ளை, எனக்கு அவ்வளோக்கு தெரியாது. பட் நான் கேட்ட வரைக்கும் பாப்பாவை பார்க்குறதுக்கே ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்களாம். இல்லை சேகர், நீ வந்து பாரு, பாப்பா வந்து அப்படி லைட் கலரில் இருக்கா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்பா பார்த்தாங்க, அவங்களுக்கு பாப்பா மேலே ரொம்பவே லவ் அதிகம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரொம்ப பெட்டாக இருந்தாங்க பாப்பா மேலே. எல்லாத்துக்கும் மேலே இப்போ அப்பா இல்லை. என்னோடய மேரேஜ்லேயே வந்துட்டு என் மேரேஜுக்கு ஒரு 10 days ஆஃப்டர் அப்பா இறந்துட்டாங்க. இந்த டைமில் அப்பா இருந்தால் அவரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்களான்னா கஷ்டம்தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என் மனசில் ஓடுற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அது என்னென்னா, ஆக்சுவலாக இது வந்து லவ் கம் அரேஞ்ச். அதாவது 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது. பட் வீட்டில் பேசி தான் அரேஞ்ச் பண்ணாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம அப்பா இல்லை, ஸோ இப்போ வந்து பாப்பா எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டராக எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கும் இருந்தது. பட் எல்லா ரிசம்பிளன்ஸுமே வந்து இல்லை, அப்பா பக்கத்தில் இருக்கார், அப்பாவோட பிளெஸ்ஸிங்கில் தான் நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு. அது ஏதோ சம்வாட் சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, அது ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தது. பாசிட்டிவ் வைப் ரொம்ப அதிகம். விநாயகர்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து கோயில் கட்டியிருக்காங்க, விநாயகர், ஐயப்பன், அப்புறமா நவகிரகங்கள் வச்சு கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. அப்பா இப்போ பேசிக்காகவே டிவோட்டி. எல்லாத்துக்கும் மேலே அப்பா நேம் சேகர். செல்லா வந்து எங்களுக்கு இன்ட்ரோ ஆனப்போ எனக்கு அப்பாவை பற்றி தெரியாது, அம்மாவை பற்றி தெரியாது, அவங்க ஃபேமிலி பற்றி தெரியாது. பட் ஒன்ஸ் வந்து இப்போ மேரேஜ்னு சொல்லி பேச்சு வர்றப்போ தான் எனக்கு தெரியும். அப்பாவோட நேமும் குணசேகர் அப்படிங்கிறப்ப எனக்கு அதுலேயே ரொம்ப சந்தோஷம். சம்வாட் அப்பா பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அதிகம். அப்புறம் இன்னொன்று, விநாயகர்னால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி செல்லா அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக செல்லாப்பான்னு சொல்லவும் வரல, அவர் எங்கள் அப்பா தான். எனக்கு வந்து அப்பான்னு தான் கூப்பிட வருது. ஆக்சுவலாக இப்போ முறைப்படி பார்த்தா நம்ம மாமான்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அது வரவே இல்லை. எனக்கு அப்பான்னு தான் கூப்பிடணும்னு தோணுது. பேசிக்காகவே வந்து கேர் ரொம்ப அதிகம். ஐஷு மேலேன்னு இல்லை, பொதுவாகவே கேர்ள்ஸ் மேலே எனக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கு கேர் ரொம்ப அதிகம். இப்படி ஒரு ஃபேமிலியில் வந்து என் தங்கச்சி இருக்க போகிறாங்கிறது பை ஹார்ட் நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மனசுல இருந்து நான் சொல்கிறேன். எனக்கு அம்மா, அப்பா, அவங்க அண்ணா, அண்ணி எல்லாமே அவங்களோட இப்போ பொண்ணு எடுத்திருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஒரு பாண்டேஜ் இருக்குது எனக்கு பை ஹார்ட். நம்ம வந்து அவங்கள ஒரு முறை வச்சு பார்க்குறதுக்கு மேலே ஒரு அஃபெக்ஷன் எனக்கு போயிட்டு தான் இருக்குது. என்னோட அப்பாவோட பிளெஸ்ஸிங்கில் இது வந்து நடக்குது. அப்பாவோட நேமில் இருக்க ஒரு ஃபேமிலி எல்லாருமே என் தங்கச்சி மேலே அவ்வளோ கேராக இருப்பாங்க. பெரியப்பா, அப்பா, அம்மா எல்லாருமே ரொம்ப கேராக இருப்பாங்க. அது வரைக்கும் நான் எங்கள் அப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் தங்கச்சி நல்லா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம். எல்லாத்துக்கும் மேலே மாப்பிள்ளையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கைண்டு. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியாது இவங்களெல்லாம் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது பசங்க இப்போ ஒரு கெத்தாக நினச்சி அப்படி இருக்கலாம், பட் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கைண்டு. எனக்கு பார்த்ததுமே அவங்க கேரக்டர் பிடிக்கும். ஸோ ஹாஷா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. நாட் வித் மீ, என்கிட்ட பேச ஒன்றும் இல்லை, பட் என் சிஸ்டர்ட்டையுமே சொல்கிறேன் நான். ரொம்ப பொலைட்டாக அப்படி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்ட்லலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால இப்போ நான் ஏதாவது ரொம்ப காமனாக ஒரு ட்ராயிங் பண்ணால் கூட அக்கா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, அது நார்மலாகவே இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாப்புல. எனக்கு வந்து புதுசாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறோன்ற ஒரு ஃபீலே எனக்கு கிடையாது. ஸோ அவங்க வந்து நமக்கு ரிலேட்டிவ் கிடையாது. இது வந்து அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமையோ இல்லை நம்ம வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு கடவுளோட அருள்னால தான் வந்து ஒரு நல்ல ஃபேமிலிக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஒரு பாயிண்ட்டு கூட எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அவளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஷீ இஸ் ஸோ சென்சிட்டிவ். அதுவும் வந்து அவளோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவளை வந்து ஒரு குழந்தை மாதிரி கைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து என்ன, எனக்கு வந்து இப்போ அம்மா கூட வந்து சப்போர்ட்டாக என் தங்கச்சி தான் இருந்தா. சரி ஓகே, இப்போ வந்து அவங்க மேரேஜ் ஆகி போகிறாங்கங்கிற பட்சத்தில் அம்மா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, இப்போ வந்து நம்ம தங்கச்சி லைஃப் சேஃபா அப்படின்னு பார்த்தா வேறு லெவல். எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் அதுக்கு காரணம்னு நான் நம்புகிறேன். எங்கள் அப்பா பேரில் இருக்க என் அப்பா இன்னும் நல்லா பார்த்துக்குவார். ஐ மீன் குணசேகர் அப்படின்ற நேம் வச்சுருக்கனாலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என் அப்பா தான் இங்கே இருக்கார் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு ரொம்ப அதிகம். நான் முழுசாக அந்த ஃபேமிலியை நம்புகிறேன். இன்னொன்று செல்லா மேலேயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நான் வந்து செல்லா ஃபேமிலிக்கும் சொல்லிக்கிறது, என் தங்கச்சி உங்களை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பா, உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பா.
நீங்களும் அவளை நல்லா பார்த்துக்கோங்க. அவள் ஆக்சுவலாகவே சின்ன பிள்ளை தான், அவளுக்கு வந்து தெரியாது. சம்வாட் இப்போ ரொம்ப சென்சிட்டிவ், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு அழுதுருவா. பட் நல்லபடியாக உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவோம். கோவமே வந்தால் கூட தனியாக போய் அழுவாளே தவிர உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாள். பேசிக்காகவே ரொம்ப நல்ல டைப் அவளையும் நல்லா கேர் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன தப்பு நடக்கலாம், அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு எல்லா ரைட்டுமே இருக்குது. நீங்கள் வந்து அவளை வார்ன் பண்ணலாம், எல்லா ரைட்டுமே இருக்குது. அவளை நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பீயிங் அ சிஸ்டர் சம்வாட் வி ஹாவ் டு கன்வே, அதுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா எனக்கு அம்மாவை அப்பாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ அப்பா அம்மா. என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோங்க.